ட்ரீம் 11 2023 மட்டும் 6000 கோடிக்கு மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி 188 கோடி லாபம் பார்த்துருக்காங்க. ட்ரீம் 11 ஸ்டார்ட் ஆகி வெறும் 12 வருஷத்துலேயே 222 கோடி கொடுத்து 2020 ஐபிஎல்லோட அஃபிஷியல் ஸ்பான்சர்ஷிப்பையும் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்தியாவோட லீட் ஸ்பான்சர்ஸும் அவங்க தான். இப்படி ட்ரீம் 11 தான் பயங்கரமாக வளர்ந்துட்டு வராங்கன்னு பார்த்தா இன்னொரு சைடு 625 கோடி கொடுத்து மை 11 சர்க்கிள் இந்த வருஷத்தோட ஐபிஎல் ஸ்பான்சர்ஷிப்பை வாங்கியிருக்காங்க. யாருங்க இவங்கெல்லாம்? எப்படிங்க இவங்கள்ட்ட இவ்வளோ காசு வருது? கேம்பிளிங் பெட்டிங்லாம் பேன் ஆயிருந்தாலும் இவங்களெல்லாம் ஏங்க இன்னும் பேன் பண்ணாமல் இருக்காங்க? இதுக்கெல்லாம் பின்னாடி யார் ஒளிஞ்சிருக்கா? நீங்கள் ட்ரீம் 11 விளாண்டா உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்னு ஒருத்தர் இந்த 1 கோடி ரூபா கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போ இதில் மொத்தம் 1,06,666 ஸ்பாட்ஸ் இருக்குது. அதாவது இத்தனை பேர் 125 ரூபா என்ட்ரி ஃபீயாக கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ ட்ரீம் 11க்கு எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1,33 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் ட்ரீம் 11 இந்த கான்டெஸ்ட் வின்னர்ஸ்க்கு வெறும் 1 கோடி தான் கொடுக்குறாங்க. மிச்சம் இருக்க 33 லட்சத்தை அவங்க கமிஷனாக எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30% எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ட்ரீம் 11க்கு ரெவன்யூ வருது. அப்போ இந்த கான்டெஸ்ட்டில் எந்த டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ட்ரீம் 11க்கு கவலையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லா மேட்ச்லேயும் காசு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் சப்போஸ் நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணால் உங்களுக்கு என்னமோ 10 லட்சம் வந்துடும். ஆனால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு 0.000093% தான் வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படியே நீங்கள் அந்த 10 லட்சத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு 30% டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. அப்போ உங்கள் கைக்கு என்னமோ வர்றது 7 லட்சம் தான். அதுலேயும் இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் ஒரே பாயிண்ட் எடுத்து 3 பேர் இருந்தால் அந்த 10 லட்சத்தை 3 பேருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்குன்னு வர்ற அமௌண்ட் இன்னும் கம்மியாயிரும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். எல்லா விளம்பரத்துலேயும் நீங்கள் 3 கோடி ஜெயிக்கலாம் 1 கோடி ஜெயிக்கலான்னு உருட்டுறாங்களே, அதை நீங்கள் ஜெயிக்க எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நீங்கள் ட்ரீம் 11ல் இந்த மெகா கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அதோட ப்ரைஸ் மணி 55 கோடி. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 1,31 லட்சம் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதாவது அத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ பேருங்க இருக்க இந்த கான்டெஸ்ட்டில் ஒருத்தர் ஃபஸ்ட் ப்ரைஸான 2 கோடியை வின் பண்ண அவருக்கு இருக்க சான்ஸ் வெறும் 0.00007617% தான். ஸோ இவ்வளோ கம்மியான சான்ஸ்க்காக 1.3 கோடி மக்கள் ஒவ்வொரு மேட்ச்லேயும் கான்டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இருக்க ஒரு மோசமான விஷயமே இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு டைம் ஜாயின் பண்ணிட்டா உங்களால் அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட என்ட்ரி ஃபீஸ் தான். அதுலேயும் நீங்கள் ஒரு புது யூஸராக இருந்தால் இந்த கான்டெஸ்ட்டை வெறும் 1 ரூபாவில் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு சில டைம் இந்த மாதிரி டிஸ்கவுண்டட் என்ட்ரி ஃபீன்னு ஆஃபர்லாம் கொடுத்து உங்களை ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஸோ இப்படி 1.3 கோடி பேர்கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான என்ட்ரி ஃபீஸ் வாங்கி ட்ரீம் 11 சம்பாதிச்சுக்கிறாங்க. ஆனால் அதில் காசு போட்டு கோடிக்கணக்கான மக்கள் காசை இழந்துட்டு இருக்காங்க. சரி, அப்போ இவ்வளோ மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி பிளேயர்ஸ் மேலே வச்சு ஆடுறதுக்கு பேர் பெட்டிங் இல்லையா? இது எப்படி கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்ரீம் 11 மேலே ஒருத்தர் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டார். அந்த கேஸை விசாரித்த ராஜஸ்தான் ஹைகோர்ட் ட்ரீம் 11 பெட்டிங்கை ப்ரொமோட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதில் ஒருத்தர் டீமை செலக்ட் பண்ணுறதுக்காக அவருக்கு ப்ராப்பர் கிரிக்கெட் நாலேஜ் வேணும். ஒரு பிளேயர் எந்த டீம் கூட நல்லா விளையாடுவார், எந்த பிச்சில் நல்லா அடிப்பார், அவரோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன, இப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சிருந்தால் தான் ஒருத்தர் ட்ரீம் 11ல் ஜெயிக்க முடியும். ஸோ இதில் லக் இன்வால்வ் ஆகலை. ஸோ இது கேம்பிளிங்கும் இல்லை பெட்டிங்கும் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரீம் 11 ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பயம் இருந்துச்சு, இது பெட்டிங் தான். அப்புறம் தான் தோனியை பிராண்ட் அம்பாசிடராக ஆக்கி கேலோ திமாக் சேன்னு விளம்பரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ட்ரீம் 11 ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு சுமார் 20 கோடி பேர் ட்ரீம் 11 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுது அவங்களால? சரி, ஏன் ட்ரீம் 11 கேம்பிளிங் ஆர் பெட்டிங்கில் சேர்க்க மாட்டாங்கன்னா அதுக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட், நீங்கள் ட்ரீம் 11 டீமை ஃபார்ம் பண்ணுறப்ப ஒரே டீமில் இருக்க 11 பேரையும் செலக்ட் பண்ண முடியாது. ட்ரீம் 11 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி ஒரு டீம்லேருந்து மேக்ஸிமம் 7 பிளேயர் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் நாங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு டீமில் இருந்து எங்களால் 10 பிளேயர் வரைக்கும் செலக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி 2 டீமில் இருந்தும் நீங்கள் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுனால இது பெட்டிங் ஆர் கேம்பிளிங்கில் வராது. ஏன்னா பெட்டிங் ஆர் கேம்பிளிங்னா ஏதாச்சும் ஒரு டீம் மேலே தான் நம்ம பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு பிளேயரையும் உங்கள் டீமில் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளேயரோட ஸ்கில்ஸ்லாம் யோசிச்சு பார்த்து தான் முடிவு பண்ணுவீங்க. ஸோ இது பெட்டிங்லேயும் வராது. சிம்பிளாக சொல்லணும்னா பெட்டிங் அண்ட் கேம்பிளிங்னா ஃபுல்லாக லக்கை பேஸ் பண்ணி இருக்கும். இதுவே ட்ரீம் 11ல் ஒரே டீம் மேலே பெட் கட்டுற மாதிரி இருந்தால் இந்நேரம் அதை பேன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் பெட்டிங். இந்த விஷயம்லாம் ட்ரீம் 11ல் இல்லாதனால இவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு கசப்பான உண்மைனா நீங்கள் ட்ரீம் 11ல் ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கு லக்கு தான் ரொம்ப முக்கியம். என்ன தான் ஹைகோர்ட் இதில் லக்கு தேவையில்லைன்னு சொன்னாலும் இதை ட்ரீம் 11 யூஸ் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ட்ரீம் 11ல் ஜெயிக்க நல்ல கிரிக்கெட் நாலேஜ் மட்டும் போதும்னா இந்த மாதிரி அஸ்வின் மாதிரியான கிரிக்கெட் தெரிஞ்சவங்க தான் எல்லா ட்ரீம் 11 மேட்ச்லையும் வின் பண்ணுவாங்க. ஸோ ட்ரீம் 11லையும் பெட்டிங் ஆர் கேம்பிளிங் மாதிரி லக்கும் இன்வால்வ் ஆகிருக்கு. இருந்தாலும் ஏன் இதை பேன் பண்ணல? இங்கே தான் அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் வெளியே வருது. ஏன்னா இங்கே ட்ரீம் 11 ஒரு வருஷத்துக்கு 6000 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாலும் அவங்களால வெறும் 180 கோடி தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுது. அதுக்கு பல காரணம் இருக்குது. அதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீம் 11க்காக பண்ணுற விளம்பரம். ஸோ அதுக்கே அவங்க நிறைய காசு செலவு பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டேக்ஸ். ஏன்னா ட்ரீம் 11 கவர்மெண்ட்டுக்கு 28% டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அரசாங்கத்துக்கு ட்ரீம் 11ம் காசு கட்டுறாங்க, அதுலேருந்து வின் பண்ணுற மக்களும் 30% டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ இங்கே ட்ரீம் 11 வச்சு காசு சம்பாதிக்கிறது என்னமோ கவர்மெண்ட்டு தான். அதனால தான் ட்ரீம் 11 இன்னும் பேன் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த ட்ரீம் 11 யூஸ் பண்ணி 10 லட்சம் ஜெயித்தேன், 1 கோடி ஜெயித்தேன்னு. ஆனால் அவங்களாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வின் பண்ணுற காசெல்லாம் யாரோ பணக்காரங்களோடது இல்லை, நம்மளில் ஒருத்தராக இருக்க காசு கஷ்டப்படுறவங்களோடதாக தான் இருக்கும். ஒரு மேட்ச்சில் தோற்றா ஒன்றும் பெரிய லாஸ் ஆக போகிறது இல்லை, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இங்கே என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதே என்ட்ரி ஃபீஸை டெய்லி தோற்றுக்கிட்டு இருந்தால் அப்போ பெரிய விஷயம் தானே. அப்படி இல்லை, உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் நல்லா இருக்குது, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த ஐபிஎல்லில் நீங்கள் எவ்வளோ காசு தோற்றாலும் பரவாயில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரீம் 11 கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இந்த ட்ரீம் 11 வச்சு நான் காசு நல்லா சம்பாரிச்சிருவேன்னு கையில் சுத்தமாக காசு இல்லாதப்பையும் நீங்கள் அதில் காசு போட்டு ரிஸ்க் எடுத்து விளையாடுறதா இருந்தால் இதை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா உங்களால் கிரிக்கெட் மேட்சையும் என்ஜாய் பண்ண முடியாது, அதே சமயம் காசு போயிருமோன்னு பயந்துகிட்டே இருக்க மாதிரி ஆயிரும். ஸோ ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ட்ரீம் 11 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலோ, இல்லை உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டெய்லி இதில் அடிக்ட் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலோ தயவு செஞ்சு வேறு ஏதாச்சும் நல்ல வழியில் அந்த நேரத்தை செலவு பண்ண சொல்லுங்கள். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா கூகுள் கூட இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் நம்ம அரசாங்கம் ஒன்றும் பண்ணாமல் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ட்ரீம் 11ல் அடிக்ட் ஆகி நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய பேருக்கு சூசைட் பண்ணுற தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அடுத்த டைம் நீங்கள் கிரிக்கெட் பார்த்தா அதை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அடிக்ட் ஆகி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த கேமிங் ஆப்ஸ் எல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்ஸ் இதெல்லாம் பேன் பண்ணணுமா கூடாதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராச்சும் இதுக்கு அடிக்ட் ஆகிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் புரிய வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.